பாயிலிங் வாட்டர் குடிக்கிறது தான் சேஃப்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மை இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் வாட்டரை பாயில் பண்ணுறப்போ பாக்டீரியா, வைரஸ், பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் மட்டும்தான் கில் ஆகும். இது மட்டும் இல்லை, வாட்டரில் நிறைய சால்ட்ஸ் இருக்கும். கால்சியம் அதிகமாக இருக்கலாம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்கலாம், அயர்ன் இருக்கலாம், ஹெவி மெட்டல்ஸ் கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் உங்கள் வாட்டர் டிடிஎஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பாயில் பண்ணுறப்போ அந்த சால்ட்ஸ் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தான் ஆகும். ஆக்சுவல் வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகி மேலே போயிடும். அதனால தான் உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டெயின் மார்க்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் லெவலை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்துறீங்க. ஸோ இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக இதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்கலாம், டாக்டர் போய்ட்டு போனால் அப்படின்னா டாக்டர் தண்ணியை காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. டாக்டர் தண்ணி காய்ச்சி குடிங்கன்னு சொல்கிறது உங்களோட பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். யூஸ்வலாக உடம்பு சரியில்லாமல் போகிறது பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் மேலே மட்டும்தான் ஆகும். ஆனால் வாட்டரில் உங்களுக்கு டிடிஎஸ்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களோட லாங் டேர்மில் கிட்னி இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் தண்ணியை நீங்கள் டெஸ்ட் பண்ணி தேவைப்பட்டால் கம்பல்சரி நீங்கள் ஆர்ஓ பிளான்ட் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது கண்டிப்பாக அவசியம்.